أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين وقال النبي صلى الله عليه وسلم يأتي على أمتي زمان يكون حديثهم في مساجدهم لأمر دينهم ليس الله فيه حاجة فلا تجالسوهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் அல்லாஹ்வின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய கடைசி காலங்கள் பற்றிய செய்திகளை நிரப்பமாக நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உம்மத்துகளுடைய கடைசி எப்படி இருக்கும், அவர்களுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பெருமானாரனுடைய அந்த அடையாளம் குறித்த வார்த்தைகள் இந்த உம்மத்துகள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கடைசி காலங்களில் இஸ்லாம் என்பது இஸ்மன் பெயரளவிற்கு மாறி போகும், வல் குர்ஆன் ரஸ்மன் திருமறை குர்ஆன் ஒரு எழுத்தாக ஒரு ஏடு போன்று பார்க்கப்படும். மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற தீனுடைய அத்தனை காரியங்களும் ஒரு பெயரளவிற்கு மாறி போகின்ற சன்னம் சன்னமாக எல்லாம் குறைந்து போய் மார்க்கத்தின் மாண்புகள் எல்லாம் புரியாமல் ஒரு கட்டம் மாறி போய் நிற்கும். சயஊது ஃபீஹிம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கம் மற்றமாக திருப்பப்படும், மீண்டு போகும், எல்லாம் சுருண்டு போனதற்கு பின்னால் கியாமத்து வரும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய யதார்த்த உண்மைகளில் நிரம்ப உண்மைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பரக்கத்துகள் இல்லாமல் போனதும், நிரம்ப சம்பாதித்தாலும் அதில் இருக்கக்கூடிய காசு பணங்களில் ஒரு விதமான விருட்சி இல்லாததனுடைய அர்த்தமும் இதெல்லாம் சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், எந்த மாண்புகளை பெரியோர்கள் முன்னோர்கள் எதை எடுத்து நடந்தார்களோ அந்த நடத்தைகள் மாண்புகள் அது சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு எதுவும் இல்லாமல் பெயரளவு மாறி போனதனுடைய உண்மைதான் அதுவாக இருக்கிறது. இன்றைக்கு சராசரியாக ஒரு பெற்றோருக்கு குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கக்கூடிய மாண்புகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, அல்லது ஒரு பொருளுக்கு ஒரு குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது, ரமதானை தவிர வேறு எந்த மாதங்களில் நாம் அதை எடுத்து பார்த்திருக்கிறோம், அல்லது ஒரு தர்மமாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஒரு சதக்காவாக இருக்கட்டும், அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்தில் நிரம்ப அமல்களை செய்வதனால் இறைவனை இலகுவாக அடைந்து விட முடியும் என்கின்ற அர்த்தம் அல்ல. அத்தீனு நசீஹா மார்க்கம் என்பது உபகாரம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். மார்க்கம் என்பது அமல்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டது அல்ல. அத்தீனு நசீஹா இந்த மார்க்கம் என்பது உபகாரம், நல்ல விஷயங்களை சார்ந்திருக்கக்கூடிய அறம் என்பதாக பெருமானார் பேசினார்கள். சங்கையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாண்புகள் எதை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மகோந்தரங்கள் மகத்துவம் இல்லாமல் நாம் விளங்கி வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய அர்த்தம் எந்த விஷயத்திலும் நம்ம இடத்தில் பரக்கத்துகள் இல்லை. இது நிறைய செய்திகளை சொல்லலாம், நிறைய தலைப்புகளை சொல்லலாம். நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நான் குறிப்பிடுகிறேன். சங்கையானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மிகவும் ஒரு மனிதனுக்கு ஏற்றாறு போல் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான ஒரு ஆலயம், சிறப்பான ஒரு இடம் என்று சொன்னால் இது இந்த மஸ்ஜித் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த சமயத்துக்கும் இது போன்ற ஒரு நிம்மதி தரக்கூடிய இடம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி ஒரு ஆலயத்திற்கோ ஒரு இடத்திற்கோ நீங்கள் சென்றால் அங்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. நிறைய காசுகளை கொட்டுகிறார்கள், உண்டியல்களில் கோடிக்கணக்கான காசுகள் கொட்டப்படுகிறது. அவர்கள் பிரார்த்தனைகள், அவர்களுடைய எண்ணங்கள் மன அமைதிக்கு அது வழிவகுக்கிறது கிடையாது.
எத்தனையோ இடங்களுக்கு செல்லுகிறார்கள், மன அமைதியை தேடுகிறார்கள், எவ்வளவோ யோகாக்களை செய்கிறார்கள், எவ்வளவு விதமான மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய மன அமைதிக்கான எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. எந்த இடத்திலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படுவது கிடையாது. மிகச் சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். நீண்ட தூரத்திலிருந்து ஒரு சஹாபி பயணித்து வருவார். வந்தவர் கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அந்த சொர்க்கம் எனக்கு இலகுவாக வர வேண்டும், அந்த விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ஒரு மனிதன் உள்ளதற்கு உள்ளதார் போல் ஒரு ஒதுவை செய்கிறார். ஒதுவை செய்துவிட்டு பள்ளிக்குள் நுழைந்து ஒரு 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பை கேட்டால் அவனுக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒழுவை செய்துவிட்டு பள்ளிக்குள் வந்து 2 ரக்காத்தை தொழுதா இந்த நன்மை எப்படி கிடைக்கும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒழுவை உள்ளதை உள்ளதார் போல் செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு ஒதுவை செய்கின்ற பொழுது மனம் எப்படி இருக்க வேண்டும், ஓர்மை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கைகளை அலம்புகின்ற பொழுது அந்த கைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அந்த கைகளோடு ஓடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகங்களை கழுவி விட்டு முகங்களுடைய தாடையை விட்டு அந்த தண்ணீர் சொட்டுகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் வழிந்து ஓடுகிறது என்றார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடலில் தலை முழுந்து அதிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அந்த தண்ணீர் தொடுவதை போன்று ஒதுவை அவர்கள் கட்டமைத்தார்கள். அந்த ஒதுவை உள்ளதை உள்ளதார் போல் செய்கின்ற பொழுது பாவமற்றவனாக அவன் மாறி போகிறான். மஸ்ஜிதுக்குள் நுழைந்து அவன் தொழுகின்ற 2 ரக்காத்தினுடைய தொழுகை அல்லாஹ்வினுடைய திருப்திக்கான தொழுகையாக அது மாறி போகிறது. அதனால்தான் மஸ்ஜிதுன் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பள்ளிக்குள் நுழைஞ்சோன ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய காணிக்கை கண்ணியம் என்பதற்கு செய்ய வேண்டிய 2 ரக்காத் தொழுகணும். சங்கையானவர்களை இன்றைக்கு பெயரளவுக்கு மாறி போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய ஹதீஸ். யஅதி ஃபீ ஸமானின் யஅதி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகளுடைய கடைசி காலங்களில் மனிதர்கள் வருவார்கள். அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, மஸ்ஜிதுகளில் அமர்ந்து நிரம்ப பேசுவார்கள், நிறைய விஷயங்கள் பேசப்படும். ஆனால் லாம்ரி தீனியும், அவர்கள் மார்க்கத்துக்காக ஏதாவது பேசுவாங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க. உலக வாரியங்கள் முழுக்க பேசப்படுகின்ற இடமாக மஸ்ஜிதுகள் மாறி போகும். உலகத்தினுடைய விஷயங்கள், அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன நடக்குது, என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் பேசப்படுமே தவிர மார்க்கம் சார்ந்த விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள், அடுத்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறது கிடையாது. இன்றைக்கு நம்ம ஊர்களை தாண்டி விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிரம்ப மாவட்டங்களில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? நிரம்ப பள்ளிவாசல்களில் கட்ட பஞ்சாயத்திற்காக பள்ளிவாசல்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தெருக்கள் தெரு பள்ளிவாசல்கள் இருக்கிறது. நீங்கள் எந்த ஜும்மாவிற்கு எந்த ஊர்களுக்கு சென்றாலும் பள்ளி கட்டுமான பணி என்பதற்காக வசூல் செய்யப்படுகிறது. நிரம்ப பள்ளிகள் இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு பக்கம் நம்மிடத்தில் பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே போகிற அதே நேரத்தில் வெளிநாடுகள் வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்க்கிற பொழுது அங்கு பள்ளிவாசல்கள் நிரம்ப இருக்கிறது, அங்கு ஆட்கள் இல்லை. எனவே அதை வாடகைக்கு, ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு அதை வாடகைக்கு விடுகின்ற அளவிற்கு இன்றைக்கான பள்ளிவாசலுடைய மகோந்தரங்கள் மங்கி போய் கிடப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்கள், இந்த பள்ளிவாசல், இந்த மஸ்ஜிதுகள், அது சார்ந்த விஷயங்கள் நாம் எல்லாம் எடுத்து நடத்த வேண்டிய, அந்த விஷயங்களை நாம் புரிந்து நடக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு இன்றைக்கான கால சூழல் இருக்கிறது. இன்றைக்கு மஸ்ஜிதுகளை நாம் எப்படி அமைக்க வேண்டும்? வெறுமன தொழுது விட்டு பள்ளியை கூட்டி விட்டு செல்வதற்கு அல்ல மஸ்ஜித். ஒரு திருமண வைபவத்தை மட்டும் வைப்பதற்கு அல்ல மஸ்ஜித். ஒரு ஜனாசா தொழுகை மட்டும் நடத்தி விட்டு போவது மட்டும் அல்ல. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் காரணமாக வைத்து நடத்தப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. பாபரி மஸ்ஜிதினுடைய அந்த இடிப்பிற்கு நீதிமன்றங்கள் பல குற்றச்சாட்டுகளை வைத்தது. அதுல ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எதிர்தரப்பினர் வைத்த ஒரு குற்றச்சாட்டு, முஸ்லிம்கள் எங்கு வேண்டுமானாலும் அவர்களுடைய வணக்கங்களை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு எங்கேயும் வணக்கம் செய்ய முடியாது, எனவே அவர்களுக்கு இந்த மஸ்ஜித் தேவையில்லை, எனவே இடிங்கன்னு சொல்லி அந்த கோர்ட்டினுடைய ஒரு தரப்பு வழக்கு இப்படியும் வைக்கப்பட்டது. சங்கையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன தொழுவதற்கு மட்டும்தான் மஸ்ஜித் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டால் மார்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலும் தொழுகலாம், வாகனத்திலும் தொழுகலாம், நடந்த மேனிக்கும் தொழுகலாம், படுத்த மேனிக்கும் தொழுகலாம். எப்படியும் தன்னுடைய வணக்கங்களை நிறைவு செய்வதற்கு எல்லா இடங்களும் உகந்ததுதான். பள்ளியை ஏன் பெருமானார் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பள்ளி என்பது ஒரு வணக்கம் சார்ந்த விஷயங்கள் அல்ல, அதற்காக மட்டும் கட்டமைக்கப்பட்டது அல்ல. உலகத்தில் ஆக சிறந்த இடம் என்று அல்லாஹுவால் பிரியப்படக்கூடிய ஒரே இடம் மஸ்ஜித் என்பதை பெருமானார் சொன்னார்கள். ஒரே ஒரு இடம் என்றால் அல்லாஹ்விற்கு பிடித்த இடம், அது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கணும். இந்த மாண்புகள் சம்பந்தமான விஷயங்கள் நம் சமூகத்திற்கு சொல்ல வேண்டும்.
நாம் முதல்ல அதை உணரும். நம்ம எப்படி உணர்ந்து இந்த பள்ளிகளுக்கு வருகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி நாம் மாற்றிக்கொள்கிறோமோ அதுதான் நம் பிள்ளைகள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதைத்தான் நம் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். நாம் எப்படி கண்ணியம் செலுத்துகிறோமோ அதைத்தான் நம் பிள்ளைகளும் கண்ணியமாக எடுத்துக் கொள்வார்கள். சங்கையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் மிகவும் மாண்பிற்குரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமன மஸ்ஜிதை வெறுமன தொழுகுமிடமாக மட்டும் பார்க்கவில்லை. முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் இப்படி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிற்கு இரவின் நடுநிசி நேரத்தில் எழுந்து வருவார்கள். எழுந்து வருகின்ற பொழுது உள்ளே இருந்து சஹாபி 2 பேர் வெளியே வருவாங்க. நடுநிசி நேரத்தில் 2 சஹாபி வெளியே வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அந்த 2 சஹாபியை உத்து பார்க்கிற பொழுது யாருன்னு பார்த்தா ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவாக இருப்பார்கள், இன்னொரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை விட்டு வெளியே வருகின்ற பொழுது இந்த 2 சஹாபி மஸ்ஜிதுக்குள்ள வர பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், மா அஹ்ரஜத்துக்குமா மின் பைத்திக்குமா, உங்கள் வீடுகளிலிருந்து இந்த நடுநிசி நேரத்தில் உங்களை இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்த விஷயம் என்னன்னு கேட்பாங்க. உங்களோட நடுநிசி நேரத்தில் நீங்கள் பள்ளிக்கு ஏன் வர வேண்டும்? அந்த சஹாபி சொன்னார்கள், அல்-ஜூஉ யா ரசூலல்லாஹ், பசியாக இருக்கிறது, பசியினுடைய அந்த வேதனை எங்களுக்கு தூக்கத்தை தரவில்லை, எனவே வாங்கள் தொழலாம் என்பதற்காக நான் பள்ளிக்கு வந்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கோரிக்கைகளை வைப்பதற்காக நாங்கள் பள்ளிக்கு வந்து விட்டோம் என்பதாக அந்த சஹாபி சொன்னாங்க. உடனே சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த நேரத்துல பள்ளியில இருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு சொன்னாங்க, உங்களை எது வெளியேற்றி இந்த பள்ளிக்கு கொண்டு வந்ததோ அதே பசி தான் என்னையும் கொண்டு வந்தது. முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் மிகவும் கவனிப்புக்குரிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடனிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் மஸ்ஜிதுக்குள் போவார்கள். 3 நபர்களாக அங்கு இருக்கக்கூடிய இரவு நேரம் முழுவதும் வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு சஹாபி அழைத்து சென்று விருந்து கொடுப்பார் என்பதாக அந்த ஹதீஸ் முடியும். சங்கைக்குரியவர்களே, பசி என்றாலும் கூட துக்கம் என்றாலும் கூட வாழ்க்கையில் எது நடந்தாலும் மஸ்ஜிதை மட்டும்தான் அவர்கள் ஆறுதலான விஷயங்களாக பார்த்தார். நீங்கள் உண்மையாக ஈமானை சுவைக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால், சங்கையானவர்களே, அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நிரம்ப விஷயங்களை செய்ய வேண்டாம். பதட்டத்தோடு இன்றைக்கான உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒழுவை திருப்தியாக ஒழுவை முழுமையாக செய்துவிட்டு பள்ளிக்குள் அமர்ந்து மட்டும் இருந்தால் போதும். ஒரு அழகான இடத்தில் அமர வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. பள்ளிக்குள் அந்த ஒதுவை மட்டும் சரியாக செய்துவிட்டு பள்ளிக்குள் வைத்து அவன் நிறைய இபாதத்துகளை கூட செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அவன் சிறிது நேரம் அந்த பள்ளியில் அமர்ந்தாலும் கூட அவன் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கிறது என்பதாக இன்றைக்கான மருத்துவம் சொல்லுகிறது. அவ்வளவு விதமான அமைதி, அவனுக்கான ஒரு ஆறுதல் இந்த மஸ்ஜிதினுடைய இடங்களில் ஆலயங்களில் கிடைக்கிறது என்பதாக மாற்று மதத்தவர்கள் கூட சமயத்தில் மஸ்ஜிது நிலவில் வந்து அமரக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் அதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் தாமதமாக கூடிய விஷயங்கள் ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கையானவர்களை, நாம் இந்த மஸ்ஜிதுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் எடுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் மஸ்ஜிதுகளில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுகளை நீங்கள் லேசாக நினைக்க வேண்டாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யஹ்ஷுருல்லாஹு யௌமல் கியாமா அல் மஸாஜித, நாளை மறுமையில் மஸ்ஜிதுகளும் எழுப்பப்படும். நாளை மறுமையில தரைமட்டமாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் மஸ்ஜிதுகளும் எழுப்பப்படும். கஅன்னமா புக்து பைல், அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு வெள்ளை ஒட்டகையை போன்று அதனுடைய எழுப்பப்படும். அதனுடைய உருவம் ஒரு வெள்ளை ஒட்டகையை போன்று இருக்கும். அதை நிர்வாகித்தவர்கள் எல்லாம் அதன் மேல் அமர்ந்திருப்பார்கள். அதனுடைய பணியில் இருந்தவர்கள் எல்லாம் அதை காப்பாளர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பள்ளிகளில் முறையாக தொழுதவர்கள், அந்த பள்ளியை முறையாக பின்பற்றியவர்கள், பாதுகாத்தவர்கள், அதற்காக பேணிக்கையாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டவர்கள் எல்லாம் அதன் மீது பயணிப்பார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் பயணிப்பார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. ஒரு மின்னலை போன்று அவர்கள் சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லப்படுவார்கள். அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், ஹாவுலாயில் முகர்ரபூன், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களா? அவர்கள் என்ன நபிமார்களா? அவர்கள் என்ன சுகதாக்களா? அவர்கள் என்ன பெரும் பெரும் வித்தவர்களா? என்பதாக பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் சொல்லி மலக்குகள் கேட்கின்ற பொழுது அங்கு ஒரு குரல் வரும், இவர்கள் எல்லாம் பள்ளியில் இருக்கக்கூடிய காலங்களில் மிகவும் பேணிக்கையோடு அவர்களுடைய தொழுகையை கடைபிடித்தவர்கள், ஜமாத்தினுடைய தொழுகை மிகவும் ஏற்புடையதாக அந்த விஷயங்களை மிகவும் கவனம் செலுத்தியார்கள். அதுவே அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு. மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த ஒட்டகையாக அந்த பள்ளியை நாளைக்கு மறுமையில் மாற்றுவான். அவர்களுக்காக அந்த மறுமையில் அது சிபாரிசும் செய்யும் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த மஸ்ஜிதுகள் உயிரோட்டம் உள்ளதாக என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து உட்காருகிற பொழுது, இந்த இடத்தில் நாம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த மஸ்ஜிதுகள் உயிரோட்டம் உள்ளம் என்கிற அந்த ஒரு தன்மை கொண்டது என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கணும்.
ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இப்னு ஸமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபி, மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சூஃபிசத்தோடு தன் வாழ்க்கையை ஆன்மீக பாதையை நடத்தி கொண்டிருந்தவர். அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான தொழுகையும் விட்டது கிடையாது. வாழ்க்கையில இமாம் ஜமாத் தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் அவருடைய வாழ்க்கை நடந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு நேரத்தில் லொஹ்ருனுடைய தொழுகையை அவர் ஜமாத்தினுடைய அந்த இமாம் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டு விடுகிறார், ஜமாத்தையே விட்டு விடுகிறார். அந்த ஒரே ஒரு ஜமாத்தினுடைய தக்பீர் தஹ்ரீமாவை தொழுவதை விட்டு விட்டதின் காரணத்தினால அவர் தனியாக தொழுவதனுடைய அந்த திருப்தி அவருக்கு கிடைக்கல. தனியா தொழுது பார்க்கிறாரு, அதற்கான திருப்தி அவருக்கு கிடைக்கல. ஹதீஸ்ல இப்படி வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தனியாக ஒரு மனிதன் தொழுகுவதை விட பிரதான தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது அவனுக்கு 27 மடங்கு தரஜாக்கள் உயர்வாக கொடுக்கப்படுகிறது என்கின்ற ஹதீஸை அந்த தாபி என்கின்ற அந்த மிகப்பெரிய அறிஞர் அறிந்து வைத்திருந்தார். எனவே அந்த தனியாக தொழுத தொழுகைக்காக 27 முறை தனியாக தொழுகிறார். 27 முறை தொழுதா அந்த தொழுகையை அவர் அடைந்து விடலாம், ஜமாத்தோடு தொழுது நன்மை கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு பெரும் அவாவில் அவர் அப்படி ஒரு தொழுகையை மேற்கொள்கிறார். 27 முறை 4 ரக்காத்துகளை தொழுகிறார். தக்பீர் தஹ்ரீமாவில் தொழுக வேண்டும் என்கிற தொழுகையை 27 முறை தனியாக தொழுகிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மிகவும் களைப்பாகி போகிறது. 27 முறை தொழுதற்கு பின்னால் மயங்கி சரிந்து அப்படியே பள்ளியில் விழுகிறார். விழுந்த நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்தில் ஒரு கனவு நிலை ஏற்படுகிறது, ஒரு அசரீரி ஏற்படுகிறது. வரலாற்றில் இப்படி எழுதப்படும், அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டது, இப்னு ஸமா 27 முறை நீ தொழுதாய், ஒரே ஒரு இமாம் ஜமாத்தை தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழ வேண்டிய தொழுகையை நீ விட்டு விட்டதனுடைய காரணத்தினால் 27 முறை நீ தனியாக தொழுதாய். 27 முறை தொழுத உனக்கு என்ன மாண்பு கிடைக்கும் என்பதாக நீ மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ 27 முறை அல்ல, நீ எத்தனை ஆயிரம் முறை தொழுதாலும் இமாம் ஜமாத்தோடு நின்று தொழுத நன்மை உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த அசரீரியில் கேட்கப்படுகிறது. அந்த வரலாற்றினுடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தால், அத்தனை காலம் அவர் ஜமாத்தோடு தொழுதவர் ஏன் அன்று மட்டும் தொழவில்லை என்றால், அன்றைக்கு காலையில் அவருடைய தாயாரினுடைய மரணம். லொஹருக்குள் அவரை கஃன் தஃபன் செய்து அவருக்கு ஜனாசா தொழ வைத்து விட்டு அவரை அடக்கம் செய்து விட்டு வருவதற்குள் இந்த தக்பீர் தஹ்ரீமாவை அவர் தவறவிட்டதாக எழுதப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, முன்னோர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் அவர்கள் இந்த இமாம் ஜமாத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் என்பது உயிரோட்டம் மிக்கது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அறிஞர்கள் அதை வழிவகுக்கின்ற பொழுது நான் ஹதீஸ்களை எல்லாம் சேர்த்து செய்திகளாக சொல்லுகிறேன். நிரம்ப விஷயங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுக்குள் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் இருக்கணும், ஒரு மஸ்ஜித், ஒரு உண்மையான முஃமின் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்றால், யுஹாஃபிதுல் மசாஜித், மஸ்ஜிதுகளை பேணிக்கையாக பார்ப்பார். உள்ளே வருகின்ற பொழுது ஒரு மஸ்ஜிதுக்குள் ஒரு மனிதன், ஒரு உண்மையான முஃமின் உள்ளே வருகின்ற பொழுது யுஸல்லிமு, முதல்ல அவன் யாராவது இருந்தால் சலாம் சொல்லுவார். ஒரு கூட்டம் மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருக்கிறது அல்லது மஸ்ஜிதுக்குள் வருகிறார், அவரை பார்க்கிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை யாருமே மஸ்ஜிதுக்குள் இல்லை என்றால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அவர் மீது அவரே சலாம் சொல்லி கொண்டு போய் அமர வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. இரண்டாவது விஷயம், வந்தவுடன் மஸ்ஜிதுக்குள் காணிக்கையாக 2 ரக்காத்தை தொழுவது ஒரு உண்மையான முஃமினுக்கான அடையாளம். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய ஒரு கண்ணியம், ஒரு 2 ரக்காத் மஸ்ஜிதினுடைய பெயர்களை தொழுகணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய வழி. மூன்றாவதாக, மஸ்ஜிதுக்குள் எந்த பொருளையும் இருக்கக்கூடாது. நான் ஹதீசுகளை எல்லாம் தொகுத்து செய்திகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது செய்தி, இன்றைக்கு நிரம்ப இடங்கள்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல நிரம்ப இடங்கள்ல பல பொருள்கள் மஸ்ஜிதுக்குள் வைத்து விற்கப்படுகிறது. அதை பிரச்சாரமாக, அதை பேசுகின்ற தொனியிலே அப்படியே பேசிக்கொண்டு விற்பனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள்ளாக விற்பனைகள் நடப்பது என்பது மார்க்கம் அறவே தடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான்காவதாக, மஸ்ஜிதுக்குள் வருகின்ற பொழுது அபாயம் தருகின்ற எந்த பொருளையும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆயுதமோ அல்லது எந்த விதமான ஒரு கொடையாக இருந்தாலும் கூட மஸ்ஜிதுக்குள் எடுத்து வருவதற்கு அனுமதிகள் கிடையாது. மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருள், இரும்போ சாதனமோ எதுவாக இருந்தாலும் அதையும் கூட, இன்றைக்கு குறிப்பாக செல்போனை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு மஸ்ஜிதுக்குள் நுழைந்து ஒருவர் மன அமைதியோடு தொழ வேண்டும் என்று தக்பீர் கட்டுகின்ற பொழுது ஆங்காங்கே செல்போன்களுடைய அலறல் சத்தம். இந்த உலகத்தில் ஆக பெரும் கேடு கட்டவன் எவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனத்தினுடைய அந்த வெளிப்பாடு எதை சொல்லுகிறது தெரியுமா? ஒருவன் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய கவனத்தை திருப்பக்கூடிய, அவனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த மஸ்ஜிதில் நடந்தால் அவன்தான் ஆகப்பெரிய அநியாயக்காரன் என்பதாக திருமறை சொல்லுகிறது.
மஸ்ஜிதுகள்ல தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அலறுது போன். அந்த போன் அலறல் சத்தத்தில் எல்லாருடைய தொழுகையினுடைய நிதானம் தவறி போகிறது. இது மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு உள்ளே வர வேண்டும் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்க கூடாது. மிகப்பெரிய அளவிற்கு இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த செய்தி, லா யுனஷது ஃபீஹி லால்லா. இங்கு மஸ்ஜிதுகளில் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டா கூட மஸ்ஜிதுகளுக்குள் கேட்க வேண்டாம் என்பதாக, அதை சத்தம் போட்டு கேட்க வேண்டாம் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்குள் எதையோ பொருளை தொலைத்து விட்டார். தொலைந்து போன பொருளை சொல்லி மஸ்ஜிதுக்குள் அதை கூச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமானார் சுன்னத்துகளை எல்லாம் தொழுவதற்கு பின்னால் சஹாபிகளிடம் கேட்டார்கள், என்ன சத்தம் என்பதாக. இது போன்ற ஒரு சஹாபி இந்த பொருளை தொலைச்சிட்டாரு, அதை காணான்னு சொல்லி பள்ளிவாசல் நின்று அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள்? அந்த பொருளை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பொருள் அவர் கிடைக்காமல் போகட்டும் என்பதாக சொன்னார். மஸ்ஜிதுகளுக்குள் நின்று என்ன அந்த பொருளுக்காக அவர் அவ்வளவு தூரம் கூச்சலிட வேண்டும்? அந்த மாண்பை கெடுக்கின்ற ஒரு விஷயத்தை அவர் செய்தால், அந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கவில்லை என்றால், அந்த பொருள் காணாமல் போகட்டும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீசுகள் நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு சராசரியாக ஏதாவது ஒரு பொருள் காணா போனா, பள்ளிகளுக்கு வெளியில் செப்பல் நாம் கழட்டி விடக்கூடிய காலணிகள் காணா போனா கூட ஈமான் காணா போனதை போன்று நாம் தேடுகிறோம். அவ்வளவு தூரம் அதை பற்றிய விஷயங்கள் வருகின்ற போரிடத்தில் அது கூச்சலாக கேட்கிறது. உள்ளே தொழக்கூடியவர்களுடைய அமைதி கெடுகிறது. இந்த விஷயங்களை நாம் இந்த மஸ்ஜிதுகளுக்குள் வருகின்ற பொழுது எடுக்கக்கூடிய கவனமான விஷயங்களாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ரை தவிர, அல்லாஹ்வை சொல்லுகின்ற திக்ரான வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தையும் மஸ்ஜிதுக்குள் சத்தமா சொல்லக்கூடாது. ஒரு ஃபேன் ஆஃப் பண்ண சுவிட்ச் ஆஃப் போடு என்பதாக போடும் ஒரு சத்தமான வார்த்தைகளை கூட இந்த மஸ்ஜிதுக்குள் உயர்த்துவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. வருகின்ற எல்லாருக்கும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்குள் நீங்கள் வந்தவுடன் உங்கள் சத்தங்களை தாழ்த்த வேண்டும். கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளமாக பெருமானார் சொல்லுகின்ற பொழுது, மஸ்ஜிதுகளில் அஸ்வாத்துகள் என்று சொல்லக்கூடிய கூச்சலிடக்கூடிய சத்தங்கள் அதிகமாக கேட்கும். ஏதோ மஸ்ஜிதுக்குள் ஒரு சந்தை மேடு போன்று அங்கெல்லாம் சத்தங்கள் மிக உயர்ந்ததாக கேட்கும். இதுவும் ஒரு மறுமைக்கான அடையாளத்தில் ஒன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கும் கூட இது காரணம் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு மிகவும் எச்சரிக்கிறது. சங்கையானவர்கள், அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னு சொன்னா, ஜமாத்தோடு தொழுது கொண்டிருக்கிற பொழுது யாராவது ஒது செய்து விட்டால், ஒது செய்து விட்டு வருகின்ற பொழுது பதற்றமாக ஓடி வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா யுஹத்தா பிரிகாபின் நாஸ், மக்கள் ஓடி வரக்கூடிய அந்த பதட்டமான சத்தம் மஸ்ஜிதுக்குள் கேட்க கூடாதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜமாத்தில் தொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ருக்குவை விட்டு ருக்குவில் போய் அடைந்து விட வேண்டும், ருக்கு கடந்து விட்டால் தொழுகையினுடைய அந்த ரக்காத்து கிடைக்காமல் போகும் என்கின்ற பதட்டத்தோடு ஒழு செய்து விட்டு வேகமாக பள்ளிக்குள் ஓடி வருகிறார். அந்த காலடி சத்தம் மிகவும் கனமாக கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே திரும்பி சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, யார் இவ்வளவு சத்தத்தோடு பதற்றத்தோடு ஓடி வந்தது யார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்னார், யார் சொன்ன, நான் தான் அப்படி வந்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்கு அவ்வளவு பதட்டமாக, தொழுகையாளர்களுடைய சிந்தனைகளை திருப்பக்கூடிய அளவிற்கு ஏன் பதட்டத்தோடு நீங்கள் ஓடி வந்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. இந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்ல, உங்களோடு பின்னால் நின்று தொழக்கூடிய அந்த ஒரு தொழுகையில ஒரு ரக்காயத்தை நான் விட்டுட்டா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமே என்பதற்காக நான் ஓடி வந்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க, உன்னுடைய ஆசையை அல்லாஹ் மேன்மையாக்கட்டும், ஆனாலும் தொழுகையினுடைய விஷயங்கள்ல பள்ளிக்குள் நீங்கள் வருகின்ற பொழுது ஒது செய்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒருவேளை ரக்காத்துகள் கடந்து விட்டால், ஒரு ருக்குவோ அல்லது வேற ஏதாவது நிலைக்கு இமாம் போய்விட்டால் அதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வருவது மார்க்கத்தில் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெதுவாகத்தான் நடந்து வர வேண்டும். ஏன் ஓட்டத்திலும் கூட கொஞ்சம் வேகத்தை காண்பிக்க கூடாது என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எப்பயும் போல நிதானமா தான் வரணும். இங்க சமயத்துல நிதானமாக வந்ததற்கு பின்னாலும் கூட என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒருவேளை இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா அடுத்த நிலைக்கும் நாம் போய் சேர்ந்து கொள்ளலாம், சஜ்தாவிலும் போய் சேரலாம், அத்தஹியாத்திலும் சேரலாம். ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, ருக்குவில் சேர்ந்தால் மட்டும்தான் தொழுகை செய்யணும். ஒருவேளை ருக்கு விட்டுட்டேன்னு சொன்னா அடுத்த அந்த இமாம் அடுத்த ஒரு ரக்காயத்துக்கு எழுகின்ற வரைக்கும் சும்மா நிக்கிறோம். நல்லா இருக்கிற கையிலேயே கூட மறுபடியும் சரி செஞ்சு கட்டக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு மறுபடியும் அந்த தொழுகையை நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த ருக்குவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஏன் சஜிதாக்கு வரதில்லைன்னு சொன்னா, இது எதுவுமே நம்மளுடைய கவுண்டிங்ல வராது. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ரக்காய் தொழுகணுங்கிறதுக்காக மறுபடியும் அடுத்த ரக்காத்து வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொதுபோக்குத்தனம் இன்றைக்கு பள்ளிகள் நிலவுகிறது என்று சொன்னால் இந்த பதட்டமான விஷயங்களும் சேர்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுனாசியுல் மகான், நீங்கள் இடம் பிடிப்பதற்கோ அடுத்தவர்கள் அமர்ந்திருக்கிற இடம் என் இடம் சொல்லி கூட போய் உட்காரக்கூடாது. முதல் சஃப்ல நான் எப்பயும் உட்காருவேன்,
இன்றைக்கு வேற ஒரு பையனோ வேற ஒரு ஆளோ உட்கார்ந்திருந்தாலும் கூட அவர்களை நகர்த்தி விட்டு நாம் போய் என்னிடம் என்று சொல்லி அமர்வதற்கு இங்கே இடம் கிடையாது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் யார் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துலதான் இருந்து தொழுகணுங்கிறது ஒரு விதமான நிம்மதியாக அவர்கள் நினைக்கிறார்கள். மார்க்கம் அதையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. சங்கையானவர்கள் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சஃப்புகள் விஷயத்தில் மிக பேணிக்கையாக கடைபிடிக்க சொல்கிறார்கள். ஒரு சஃப் எப்படி இருக்கணும், ஒரு சஃபில் இருக்கக்கூடிய நேரங்களில் தொழுகையில் எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால், அணிவகுக்கக்கூடிய அனைவர்களும் ஒரே இடத்துல நிற்கணும். சஃப்புகளை நெருக்கமாக ரொம்ப நெருக்கி தொழுவதற்கே சங்கடத்தை ஏற்படுகின்ற அளவுக்கு கூட சஃப் நெருக்கக்கூடாது. அது மிகவும் நிதானமாக ஒரு சஃபில் எப்படி இருக்க வேண்டுமோ, எவ்வளவு ஆள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு தகுந்தாறு போல் இருக்க வேண்டுமே தவிர, அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா, சஃப்புகள்ல யாரு முன்னாடி வரதுங்கள்ல பலவிதமான போராட்டம் இருக்கு. பின்னாடி சஃப்ல அல்லது ஒரு ஃபேனுக்கு கீழே இப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி முன்னால் வருவதற்கு பெரியவர்கள் தயங்குகிறார்கள். ஜமாத்துல வரக்கூடிய நிறைய பேர்கள் இருக்க குறைகள்ல ஒன்று என்ன தெரியுமா, முதல் சஃப்ல யாரும் வந்து நிற்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதனால பின்னாடி இருக்கக்கூடிய சிறியவர்களோ அல்லது விளையாட்டு பிள்ளைகளோ வந்து முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு அவலம் நிகழ்கிறது. மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முதல் நிற்கக்கூடிய சஃப்புகளில் ரிஜால் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் வந்து இருக்கணும், இரண்டாவது இளைஞர்கள், மூன்றாவது தெரிந்தவர்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாலாவது அஞ்சாவது சஃப்புக்கு மேலதான் குழந்தைகளும் சிறார்களும் விளையாட்டு பிள்ளைகளும் தொழ வேண்டும் என்கின்ற தர்தீபுக்காக வருகின்ற அத்தனை பிள்ளைகளும் அஞ்சாவது நாலாவது சஃப்ல தான் நிக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. இங்கே முதல் சஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் சஃப்புகளில் வந்து நிற்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நிரம்பமான ஹதீஸ்கள்ல முக்கியமான ஹதீஸ் சஃப்புகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய பேணிக்கை. இப்படி நிரம்ப விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசுத்தங்களை பள்ளிகள்ல வைக்க கூடாது. ஒரு அசுத்தமான விஷயம் நகத்தை பொறித்து போடுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி பள்ளிக்குள் எச்சிலை துப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித் என்பது மாண்பு மிக்கது, அதை சுத்தம் செய் என்பதாக அவர் மொத்தத்தையும் துப்புனதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வினுடைய இல்லம் என்பதாக சொன்னார்கள். சங்கையானவர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்ல மஸ்ஜிதுகளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அசுத்தங்களும் கூட அல்லாஹ்விற்கான அதிருப்தியாக பார்க்கப்படுகிறது. அருமையான பெருமக்கள், இது எல்லாம் நமக்கான உபதேசங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள், ஒரு மஸ்ஜிதுகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேணிக்கை சார்ந்த விஷயங்கள். அல்லாஹ் தஆலா இதை சார்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இது ஒரு கல்வியை போன்று ஒரு பாடத்தை போன்று இந்த ஜும்மா மேடைகள் அமைந்து கொண்டிருக்கிறது. வெறுமன விஷயங்களை பேசி செல்வது மட்டுமல்ல நோக்கம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் மார்க்க நன்னெறிகளை கற்றுக்கொள்வதற்குமாக மட்டும்தான் இந்த ஜும்மா மேடைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க. நிரம்ப நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாக்களை எப்படி வைத்திருந்தார் என்று சொன்னால், ஒரு ஒதுவை பற்றி அது மட்டுமே நீண்ட நேரம் பேசுவார்கள். ஒரு ஒதுவை பற்றி நீண்ட நேரம் அந்த சஹாபிகளுக்கு எடுத்து சொல்லுவார்கள். ஒரு சஃப்புனுடைய விஷயங்களை நீண்ட நேரம் சஹாபிகளுக்கு நிரம்ப செய்திகளை சொல்லுவார்கள். வெறுமென சொர்க்கம் நரகத்தை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. ஒழுக்க நெறிமுறைகளை பேசி இருக்கிறார்கள் சங்கையானவர்களே. அதனால் இந்த மஸ்ஜிதுகளின் மீது மாண்புகளை நம் உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை தருவானாக. சங்கையானவர்களே, கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் நாம் அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட கேரளா மக்களுக்கு, வயநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக குடும்பங்களை இழந்து பல நூறு பேர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத புதர்பணிகளில் அவர்கள் மண்டி போய் கிடத்திருக்கிறார்கள். இன்னமும் தேடுதல் பணி போய்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் கிடைத்திருக்கிறார்கள் என்கின்ற சரியான தகவல்கள் கூட இது வரைக்கும் வரல. ஏன்னா அவ்வளோ பெரிய நிலத்திற்கு மத்தியில், அவ்வளோ பெரிய பரப்பளவிற்கு மத்தியில் எங்கு புதைந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு மிக நீண்ட நாட்கள் எடுக்கிறது. அத்தனை பெரும் துயரங்களை சந்தித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தர்மங்களை செய்யறோம். அந்த தர்மம் என்பது ஒரு சாதாரணமா பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, இத்ஹாலுல் சுரூரி ஃபீ கல்பில் முஃமின், ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறான் பாருங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், நாளை கபருக்குள் போனதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதன் கபருக்குள் போனதற்கு பின்னால் ஒரு உருவத்தில், ஒரு அழகான ஒரு உருவத்தில் ஒருவர் வருவார். அத்தஅரிஃபுனி, என்ன உனக்கு தெரியுமான்னு அவர் கேட்பாரு. இந்த மனிதர் சொல்லுவார், உலகத்துல வாழ்றப்போ நான் பார்க்கலன்னு சொல்லி. எனவே அந்த மனிதர் சொல்லுவார், உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நீ சில விஷயங்களை செய்து ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீல, இந்த சந்தோஷத்தை என் உருவமாக மாற்றி அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நான் எது வரைக்கும் கூட இருப்பேன் தெரியுமா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த இடத்துல அவனோடு கூடயே இருக்கக்கூடிய நண்பராக அந்த உருவத்தை மாற்றி அமைப்பார்.
நாளை மறுமையில் உனக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய மனிதனாக அதை நான் ஆக்கி வைப்பேன் என்பதாக அந்த நீண்ட விஷயத்திலே அந்த வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுவார் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கப்படுகிறது. சங்கையானவர்களே, இன்றைக்கு இந்த கடந்த வாரம் யார் யாரெல்லாம் நிதிகளை கொடுத்தீர்களோ, நன்கொடைகளை கொடுத்தீர்களோ, அவர்கள் இந்த வாரமும் கொடுப்பதற்கான, அவர்கள் விடுபட்டவர்கள் அல்லது கொடுக்க முடியாதவர்கள் இந்த வாரம் கொடுப்பதற்கான இன்னொரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தோடு இதற்கான நிதி திரட்டக்கூடிய விஷயங்கள் முடிவடைகிறது. எனவே முடிந்த அளவிற்கு நம் சகோதரர்களுக்கு, நம் இரத்த பந்தங்களுக்கு நாம் கொடுத்து உதவக்கூடிய ஒரு கரங்களாக, உதவக்கூடிய கரங்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய கரங்களை மாக்குவானாக. அந்த மனிதர்களுக்கு மிக சபருன் ஜமீல் என்று சொல்லக்கூடிய அழகிய பொறுமை அவர்கள் வாழ்க்கைக்கு தந்தல் புரிவானாக. அவர்கள் விட்டு யார் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ, யாரெல்லாம் ஷஹீதாக மண்ணுக்குள் புதைந்து போய்விட்டார்களோ, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. வாஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.